என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களின் பாரத்தால் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவில் தனிமையில் கண்ணீர் விடுகிறீர்களா? உங்கள் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதைப் பார்த்து எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தில் வாழ்கிறீர்களா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ என்று ஏங்குகிறீர்களா? இன்று இந்த நொடியில் உங்கள் அழுகுரல் பரலோகத்தை எட்டியுள்ளது. வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் கண்ணீர் காணப்பட்டது. உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டன. உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருங்கு திரட்டுங்கள். உங்கள் ஆத்துமாவைத் திறங்கள். ஏனெனில் இப்போது கடவுளின் மிக சக்தி வாய்ந்த போர் வீரர்கள், பிரதான தூதர்கள் உங்களுக்காக உங்கள் இல்லத்தில், உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வருகிறார்கள். ஒரு மாபெரும் மாற்றம் நிகழவிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயராலும், நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலும், நம்மை பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியின் அக்கினியாலும், நான் இப்போது பிரபஞ்சத்தின் 4 மூலைகளிலிருந்தும் தெய்வீக உதவியை அழைக்கிறேன். போர் வீரர்களின் தளபதியான பிரதான தூதர் மிக்கேலையும், தேவனுடைய குணமளிக்கும் மருந்தான பிரதான தூதர் ரபேலையும், கடவுளின் நற்செய்தியைக் கொண்டு வரும் பிரதான தூதர் கபிரியேலையும் நான் அழைக்கிறேன். நாம் இப்போது இயேசுவே பயன்படுத்திய முடக்கப்பட்ட கதவுகளைத் திறக்கும் திறவுகோலான பழங்கால அரமேய வார்த்தையான எப்பாத்தா என்பதன் சக்தியை செயல்படுத்துகிறோம். இதன் பொருள் திறக்கப்படுவாயாக். உங்கள் நிதி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம், உங்கள் மனம், உங்கள் வாழ்க்கை ஆகியவற்றின் மீது பூட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும் இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் பிரகடனம் செய்கிறோம். முதலாம் அலை, தீய சக்திகளை அழித்தல். பிரதான தூதரான மிக்கேலையே, பரலோக சேனைகளின் அதிபதியே, உங்கள் நீல நிற அக்கினி பட்டயத்துடன் இப்போது இங்கே பிரசன்னமாகும்படி உங்களை அழைக்கிறேன். என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் தகர்த்தெறியுங்கள். என் மீது ஏவப்பட்ட ஒவ்வொரு பொறாமையின் பார்வைகளையும், தீய எண்ணங்களையும், வஞ்சக வார்த்தைகளையும் உங்கள் பட்டயத்தால் வெட்டி எறியுங்கள். என் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு சாபத்தையும், தலைமுறை தலைமுறையாக என்னை பின்தொடரும் ஒவ்வொரு கடன் மற்றும் வறுமையின் சாபத்தையும் இப்போது வேரோடு பிடுங்கி எறியுங்கள். என் வீட்டிலும், என் பணியிடத்திலும், என் உறவுகளிலும் மறைந்திருக்கும் ஒவ்வொரு தீய ஆவியையும், ஒவ்வொரு பொறாமை கொண்ட மனிதர்களின் சதியையும் அம்பலப்படுத்துங்கள். உங்கள் பட்டயம் இப்போது சுழலட்டும். அது என் கடந்த காலத்தின் சங்கிலிகளை அறுக்கட்டும். அது என் நிகழ்காலத்தின் தடைகளை உடைக்கட்டும். அது என் எதிர்காலத்தின் பாதையை தெளிவுபடுத்தட்டும். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். என் பெயரைச் சொல்லி எனக்கு எதிராக முணுமுணுக்கப்பட்ட ஒவ்வொரு மந்திரமும், ஒவ்வொரு சூழ்ச்சியும் இப்போது சக்தி இழந்து போகட்டும். மிக்கேலையே, உங்கள் போர்வீரர்களை அனுப்பி என் வாழ்க்கையின் 4 மூலைகளிலும் காவல் நில்லுங்கள். என் தூக்கத்திலும் என் விழிப்பிலும் என்னை பாதுகாக்கும் ஒரு அக்கினி மதிலை எழுப்புங்கள். என் நிதி நிலையை சீர்குலைக்கும் ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் பாதாளத்திற்குத் துரத்துங்கள். இந்த நொடியில் நான் தீய சக்திகளிடமிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறேன். என் ஆத்துமா, என் சரீரம், என் ஆவி, என் உடைமைகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது. எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது. எந்த தடையும் என் முன் நிற்க முடியாது. மிக்கேலையே, உங்கள் பட்டயத்தின் ஒளியால் என் பாதையில் உள்ள எல்லா இருளையும் அகற்றி வெற்றிக்கான ராஜபாட்டையை திறந்து விடுங்கள். எப்பாத்தா, தீய சக்திகளின் பிடிகள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, வறுமையின் சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். எப்பாத்தா, பொறாமையின் கண்கள் குருடாக்கப்படட்டும். இந்த முதல் அலை ஒச்சிஷேனிய என் வாழ்க்கையை முழுமையாக புதுப்பிக்கிறது. நான் சுத்தமாக இருக்கிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் வெற்றிக்கு தயாராக இருக்கிறேன். உங்கள் தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி. மிக்கேல் தூதரே, உங்கள் சக்தி என்னுடன் தங்கியிருக்கிறது, இப்போதும் எப்போதுமாக. இந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு பூமியில் பதிலளிக்கப்படுகிறது. ஆமேன். இரண்டாம் அலை, தலைமுறை சாபங்களை முறித்தல். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என் முன்னோர்களின் பாவங்கள் மற்றும் தவறுகளால் என் வாழ்க்கையில் நுழைந்த ஒவ்வொரு தலைமுறை சாபத்தையும் நான் இப்போது நிராகரிக்கிறேன். என் இரத்த வரிசையில் உள்ள வறுமை, கடன், நோய், விவாகரத்து, அடிமைத்தனம் மற்றும் தோல்வி ஆகியவற்றின் ஒவ்வொரு உடன்படிக்கையையும் நான் உடைக்கிறேன். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் தெய்வீக அதிகாரத்தால் என் ஏவிலும் என் ஆத்துமாவின் பதிவுகளிலும் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு எதிர்மறை வடிவத்தையும் அழித்து விடுங்கள்.
என் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி மற்றும் அதற்கு முந்தைய தலைமுறையினரிடமிருந்து எனக்கு மரபுரிமையாக வந்த ஒவ்வொரு நிதிப் போராட்டத்தையும், ஒவ்வொரு ஆரோக்கிய பிரச்சினையையும், ஒவ்வொரு உறவுச் சிக்கலையும் நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவுகிறேன். அவர்கள் செய்த அறியாமை அல்லது வேண்டுமென்றே செய்த பாவங்களால் ஏற்பட்ட விளைவுகளிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், அவற்றின் விளைவுகள் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படட்டும். உங்கள் அக்கினி பட்டயத்தால் என் கடந்த காலத்திற்கும் எனக்கும் இடையே உள்ள அமானுஷ்ய தொப்புள் கொடியை வெட்டி எறியுங்கள். நான் ஒரு புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய வம்சத்தை உருவாக்குகிறேன். செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் வெற்றியின் வம்சம். என் பிள்ளைகளும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இந்த சாபங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். இன்று இந்த நொடியில் இந்த சங்கிலி உடைக்கப்படுகிறது. நான் இனி என் முன்னோர்களின் தவறுகளுக்கு விலை கொடுக்க மாட்டேன். நான் இனி அவர்களின் தோல்விகளைச் சுமக்க மாட்டேன். நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உரிமை கோருகிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கைகள் செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும். எப்பாத்தா, என் மரப்பணுக்களில் உள்ள வறுமையின் குறியீடு திறக்கப்பட்டு செழிப்பின் குறியீட்டால் மாற்றப்படட்டும். எப்பாத்தா, என் குடும்பத்தில் உள்ள நோயின் கோட்டை திறக்கப்பட்டு ஆரோக்கியத்தின் நீரூற்று பாயட்டும். எப்பாத்தா, தோல்வியின் சுழற்சி திறக்கப்பட்டு வெற்றியின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கட்டும். நான் என் குடும்பத்தின் மீட்பர். நான் என் வம்சத்தின் திருப்புமுனை. என் மூலம் என் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உடைப்புக்காக நன்றி மிக்கேல் தூதரே. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். என் குடும்பம் சுதந்திரமாக இருக்கிறது. என் எதிர்காலம் சுதந்திரமாக இருக்கிறது. இது நிறைவேறியது. ஆமென். மூன்றாம் அலை, பொறாமை மற்றும் தீய கண்களை அழித்தல். சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் மீது விழும் ஒவ்வொரு பொறாமை கண்ணையும், என் வெற்றியை பார்த்து எரியும் ஒவ்வொரு இதயத்தையும், எனக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு வஞ்சக வார்த்தையையும் நான் இப்போது இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் பாதுகாப்பு கவசத்தை எனக்கு அணிவியுங்கள். அது கண்ணுக்குத் தெரியாத அம்புகளிலிருந்தும் தீய பார்வைகளிலிருந்தும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்தும் என்னை பாதுகாக்கும் ஒரு கண்ணாடி கவசமாக இருக்கட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்படும் ஒவ்வொரு பொறாமை எண்ணமும் ஒவ்வொரு சாபமும் அனுப்பியவருக்கே 100 மடங்காக ஆசீர்வாதமாக திரும்பிச் செல்லட்டும். நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஆனால் அவர்களின் தீய சக்தியை என் வாழ்க்கையில் செயல்பட நான் அனுமதிக்க மாட்டேன். என் வீடு, என் வாகனம், என் குழந்தைகள், என் வேலை, என் தொழில், என் நிதி ஆகியவற்றின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தீய கண்ணையும் உங்கள் ஒளியால் குருடாக்குங்கள். என் நண்பர்கள் போல நடிக்கும் எதிரிகளிடமிருந்தும், என் உறவினர்களுக்குள் இருக்கும் பொறாமையிலிருந்தும், என் சக ஊழியர்களின் போட்டியிலிருந்தும் என்னை காப்பாற்றுங்கள். அவர்களின் கசப்பான வார்த்தைகள் என் ஆத்துமாவை தாக்காதபடி என் காதுகளை அடைத்து விடுங்கள். அவர்களின் தீய பார்வைகள் என் ஆசீர்வாதங்களை கரைப்படுத்தாதபடி என் வாழ்க்கையை உங்கள் பிரகாசத்தால் மூடிவிடுங்கள். எப்பாத்தா, எனக்கு எதிராக செயல்படும் பொறாமையின் கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு நிரந்தரமாக மூடப்படட்டும். எப்பாத்தா, என் ஆற்றலை உறிஞ்சும் ஒவ்வொரு உறவின் பிணைப்பும் திறக்கப்பட்டு அறுக்கப்படட்டும். எப்பாத்தா, என் ஆசீர்வாதங்களை தடுக்கும் ஒவ்வொரு தீய கண்ணின் சக்தியும் திறக்கப்பட்டு அழிக்கப்படட்டும். நான் கடவுளின் பிரகாசத்தால் சூழப்பட்டிருக்கிறேன். எந்த இருளும் என்னை நெருங்க முடியாது. என் வெற்றி கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. என் செழிப்பு பரலோகத்தால் ஆணையிடப்பட்டது. அதை எந்த பொறாமையாலும் குறைக்க முடியாது. நான் என் வாழ்க்கையின் மீது கடவுளின் பக்கபாட்டை பிரகடனம் செய்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மிகவும் விரும்பப்பட்டவன். எனக்கு எதிராக வரும் எவரும் கடவுளுக்கு எதிராக வருகிறார்கள். மிக்கேலையே, உங்கள் தூதர்கள் எனக்கு முன்னும் பின்னும், என் வலது மற்றும் இடது புறத்திலும் அணிவகுத்துச் செல்லட்டும். நான் நடக்கும் தரை பரிசுத்தமானது. நான் சுவாசிக்கும் காற்று சுத்தமானது. நான் தெய்வீக பாதுகாப்பில் வாழ்கிறேன். இது என் பிரகடனம். இது என் உண்மை. ஆமேன். நான்காம் அலை, மந்திரவாதம் மற்றும் சூனியத்தை முறியடித்தல். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கும் என் தேவன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமிக்க நாமத்தில் எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு விதமான மந்திரவாதம், சூனியம், பில்லி சூனியம், செய்வினை மற்றும் மறைவான சடங்குகளையும்
நான் இப்போது கண்டிக்கிறேன், உடைக்கிறேன், அழிக்கிறேன். என் பெயர் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பலிபீடமும் இப்போது இடிந்து விழட்டும். என் புகைப்படம் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சடங்கும் இப்போது சக்தி இழந்து போகட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய ஆவியும், ஒவ்வொரு அசுத்த சக்தியும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு அவர்கள் வந்த இடத்திற்கே திரும்பிச் செல்லட்டும், வழியில் யாருக்கும் தீங்கு செய்யாமல். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் அக்கினி பட்டயத்தால் எனக்கும் இந்த தீய சக்திகளுக்கும் இடையே உள்ள ஒவ்வொரு அமானுஷ்ய இணைப்பையும் வெட்டி எறியுங்கள். என் வாழ்க்கையின் மீது உரிமை கோரும் ஒவ்வொரு இருளின் சக்தியையும் விரட்டியடியுங்கள். என் கனவுகளில் வரும் தொந்தரவுகள், என் உடலில் ஏற்படும் விவரிக்க முடியாத வலிகள், என் வீட்டில் கேட்கும் விசித்திரமான சத்தங்கள், என் நிதியில் ஏற்படும் திடீர் இழப்புகள் என சூனியத்தின் ஒவ்வொரு செயலையும் நான் இப்போது ரத்து செய்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினியால் என் வீட்டையும் என் உடலையும் என் மனதையும் சுத்திகரியுங்கள். இயேசுவின் இரத்தம் என் வாசலின் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறது. அழிப்பவன் என் வீட்டிற்குள் நுழைய முடியாது. எப்பாத்தா, என் வாழ்க்கையின் மீது போடப்பட்டிருக்கும் மந்திரத்தின் முக்காடு இப்போது திறக்கப்பட்டு கிழிக்கப்படட்டும். எப்பாத்தா, என் ஆசீர்வாதங்களை மறைக்கும் இருளின் திரைகள் திறக்கப்பட்டு அகற்றப்படட்டும். எப்பாத்தா, சூனியக்காரர்களின் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டு குழப்பமடையட்டும். நான் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். எனக்குள் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். எந்த மந்திரமும் எனக்கு எதிராக நிற்காது. எந்த சூனியமும் என்னை மேற்கொள்ளாது. நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். என் தலை விசுவாசத்தின் தலைக்கவசத்தால் பாதுகாக்கப்படுகிறது. என் மார்பு நீதியின் மார்புக் கவசத்தால் மூடப்பட்டுள்ளது. என் கைகளில் விசுவாசத்தின் கேடயம் இருக்கிறது. அது தீயோனின் அக்கினி அம்புகளை அணைக்க வல்லது. என் கால்களில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் காலணிகள் உள்ளன. என் வாயில் தேவனுடைய வார்த்தை என்னும் ஆவியின் பட்டயம் இருக்கிறது. நான் முழுமையாக ஆயுதம் தரித்திருக்கிறேன். நான் ஆபத்தானவன். இருளின் ராஜ்யத்திற்கு நான் ஒரு அச்சுறுத்தல். மிக்கேலையே, உங்கள் சேனைகளுடன் சேர்ந்து நான் போரிடுகிறேன். வெற்றி என்னுடையது. ஆமென். 5ஆம் அலை. மிக்கேலின் நீல நிற சுடர் பாதுகாப்பு. பிரதான தூதர் மிக்கேலையே, கடவுளின் சித்தத்தின் பாதுகாவலரே, விசுவாசத்தின் இளவரசரே, இப்போது உங்கள் தெய்வீக நீல நிற சுடரின் பாதுகாப்பு கோலத்தை எனக்குள்ளும் என்னைச் சுற்றிலும், என் வீடு, என் குடும்பம், என் வேலை மற்றும் என் உடைமைகள் அனைத்தின் மீதும் வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நீல நிற அக்னி தெய்வீக சக்தி மற்றும் முழுமையான பாதுகாப்பின் சுடர் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும், எல்லா பயங்களையும், எல்லா சந்தேகங்களையும், எல்லா தாக்குதல்களையும் இப்போது கரைத்து அழித்து உட்கொள்ளட்டும். இந்த பாதுகாப்பு கவசம் ஊடுருவ முடியாதது. இது எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா விபத்துகளிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும் என்னை பாதுகாக்கிறது. நான் இந்த நீல நிற ஒளிக்குள் நடக்கும்போது நான் கண்ணுக்குத் தெரியாதவனாக, தீண்டத்தகாதவனாக இருக்கிறேன். கடவுளின் சக்தி என் கவசம், உங்கள் பட்டயம் என் ஆயுதம், உங்கள் பிரசன்னம் என் உறுதி. இந்த நீல நிற சுடர் என் ஆற்றல் புலத்தை சுத்திகரிக்கிறது. அது என் ஆன்மாவில் உள்ள ஒவ்வொரு அச்சத்தின் நிழலையும் நீக்குகிறது. அது என் மனதில் உள்ள ஒவ்வொரு கவலையின் எண்ணத்தையும் அழிக்கிறது. அது என் உடலில் உள்ள ஒவ்வொரு பூல்ஷீண்டையையும் பலப்படுத்துகிறது. எப்பாத்தா, என் ஆற்றல் புலம் திறக்கப்பட்டு மிக்கேலின் நீல நிற சுடரால் நிரப்பப்படட்டும். எப்பாத்தா, பயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு தெய்வீக தைரியம் உள்ளே வரட்டும். எப்பாத்தா, எசென்ஷித்தின் சுவர்கள் திறக்கப்பட்டு அசைக்க முடியாத விசுவாசம் நிறுவப்படட்டும். நான் இப்போது பிரதான தூதர் மிக்கேலின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன். நான் தனியாக இல்லை. ஒரு பரலோகப் படை என்னுடன் இருக்கிறது. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் பலமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். இந்த நீல நிற சுடர் எனக்கு வழிகாட்டுகிறது. அது என் பாதையை ஒளிரச் செய்கிறது. அது எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் ரோஸ் வாஸ்னஸ்தையும் தருகிறது. நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பேன். நான் சரியான முடிவுகளை எடுப்பேன். நான் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறேன். இந்த சக்தி வாய்ந்த பாதுகாப்பிற்காக நன்றி மிக்கேல் தூதரே. நான் இந்த பாதுகாப்பை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அது நாள் முழுவதும், இரவு முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இருக்கட்டும். உங்கள் பெயரால் நான் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது என் விசுவாசம். இது என் பிரகடனம். ஆமென். 6ஆம் அலை.
கபிரியேல் தூதர் மற்றும் நிதி நற்செய்தி. நற்செய்தியின் தூதரான பிரதான தூதர் கபிரியேலையே, உங்கள் பொன்னிற எக்காலத்துடன் இப்போது என் வாழ்க்கையில் பிரசன்னமாகுங்கள். உங்கள் எக்காலத்தின் சத்தம் பரலோகத்தின் கருவூலங்களைத் திறக்கட்டும். என் நிதி நிலைமையில் ஒரு அவசர மற்றும் அதிசயமான மாற்றத்திற்கான நற்செய்தியை இப்போது எனக்குக் கொண்டு வாருங்கள். நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அழைப்பு, அந்த மின்னஞ்சல், அந்த செய்தி இப்போது வரட்டும். என் கடன்களைத் தீர்க்கவும், என் தேவைகளைச் சந்திக்கவும், என் கனவுகளை நனவாக்கவும் தேவையான பணம், வளங்கள் மற்றும் வாய்ப்புகளின் வருகையை உங்கள் எக்காலம் அறிவிக்கட்டும். உங்கள் தெய்வீகத் தலையீட்டால் என் பெயர் இப்போது பணத்தின் பட்டியலில், ஆசீர்வாதத்தின் பட்டியலில், அதிசயத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். கடவுள் என் கண்ணீரை பார்த்து விட்டார், என் ஜெபத்தைக் கேட்டுவிட்டார். இப்போது என் அறுவடைக்கான நேரம் வந்துவிட்டது. எப்பாத்தா, என் வங்கிக் கணக்குகளின் கதவுகள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வந்து குவியட்டும். எப்பாத்தா, கடன் ரத்து கடிதங்கள் என் அஞ்சல் பெட்டியில் வரட்டும். எப்பாத்தா, என் தொழிலுக்கான கதவுகள் திறக்கப்பட்டு லாபகரமான ஒப்பந்தங்கள் என்னை நோக்கி வரட்டும். நான் இனி கடனாளியாக இருக்க மாட்டேன், கடன் கொடுப்பவனாக இருப்பேன். நான் இனி பீடிடிவனாக இருக்க மாட்டேன், மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்குச் செல்வந்தனாக இருப்பேன். கபிரியேலையே, மரியாளுக்கு நற்செய்தி சொன்னது போல என் நிதி விடுதலையின் நற்செய்தியை எனக்குச் சொல்லுங்கள். சகரியாவுக்கு ஒரு மகனின் வாக்குறுதியை கொடுத்தது போல என் வறுமை முடிந்துவிட்டது என்ற வாக்குறுதியை எனக்குக் கொடுங்கள். உங்கள் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. உங்கள் பிரசன்னம் நம்பிக்கையை தருகிறது. நான் இப்போது நம்பிக்கையுடன் இருக்கிறேன். என் நிதி அற்புதம் நெருங்கிவிட்டது. நான் அதை என் ஆவியில் உணர்கிறேன். நான் அதை என் விசுவாசக் கண்களால் பார்க்கிறேன். நான் என் கைகளைத் திறந்து பரலோகத்திலிருந்து வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஆதரவாக சட்டங்கள் மாற்றப்படட்டும். எனக்கு ஆதரவாக அமைப்புகள் செயல்படட்டும். எனக்கு ஆதரவாக மக்கள் உதவ முன்வரட்டும். இந்த நற்செய்திக்காக நன்றி. கபிரியேல் தூதரே, உங்கள் வருகை என் வாழ்க்கையை மாற்றுகிறது. உங்கள் செய்தி என் இதயத்தை நிரப்புகிறது. நான் செழிப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நான் மிகுதியை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என் அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன். 7ஆம் அலை, பணத்தின் மீதான தடைகளை உடைத்தல். பிதாவே, இயேசுவின் நாமத்தில், பணம் தீயது, செல்வந்தர்கள் கெட்டவர்கள். நான் பணத்திற்கு தகுதியற்றவன் போன்ற என் ஆழ் மனதில் பதிந்துள்ள ஒவ்வொரு தவறான நம்பிக்கையையும் நான் இப்போது கண்டிக்கிறேன், நிராகரிக்கிறேன். பணத்தின் மீதான ஒவ்வொரு பயத்தையும், பணத்தை நிர்வகிப்பது குறித்த ஒவ்வொரு கவலையையும் நான் இப்போது சிலுவையில் அறைகிறேன். பணமானது கடவுளிடமிருந்து வரும் ஒரு கருவி. அது ஆசீர்வாதங்களை வழங்கவும் ராஜ்யத்தை கட்டியெழுப்பவும் பயன்படுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் பட்டயத்தால் எனக்கும் செழிப்புக்கும் இடையே உள்ள கண்ணுக்குத் தெரியாத தடைகளை வெட்டி எறியுங்கள். என் வறுமை மனப்பான்மையை, பற்றாக்குறை உணர்வை, சுயமதிப்பற்ற தன்மையை அழித்து விடுங்கள். நான் கடவுளின் பிள்ளை. நான் பிரபஞ்சத்தின் வாரிசு. செழிப்பும் மிகுதியும் என் பிறப்புரிமை. நான் தகுதியானவன். நான் பெற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறேன். எப்பாத்தா, என் ஆழ் மனதின் கதவுகள் திறக்கப்பட்டு செழிப்பின் புதிய விதைகள் விதைக்கப்படட்டும். எப்பாத்தா, பற்றாக்குறையின் கோட்டை திறக்கப்பட்டு மிகுதியின் நதி பாயட்டும். எப்பாத்தா, சுய சதித்திட்டத்தின் சுழற்சி திறக்கப்பட்டு நிதி ஞானம் என்னுள் ஊற்றப்படட்டும். நான் பணத்தை ஒரு காந்தம் போல ஈர்க்கிறேன். பணம் என்னை நேசிக்கிறது. பணம் என் கைகளில் பெருகுகிறது. நான் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் எனக்கு 1000 மடங்காகத் திரும்புகிறது. நான் ஒரு சிறந்த தியாகிரிஸ்தீஸ். நான் பணத்தை ஞானத்துடன் பயன்படுத்துகிறேன். நான் தாராளமாக கொடுக்கிறேன். மகிழ்ச்சியுடன் பெறுகிறேன். என் வருமான வழிகள் பல்கிப் பெருகட்டும். எனக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் யோசனைகள், புதிய முதலீட்டு வாய்ப்புகள் வரட்டும். என் திறமைகள் மதிக்கப்படட்டும். அதற்குரிய வெகுமதி எனக்கு கிடைக்கட்டும். நான் ஒருபோதும் மீண்டும் காலியான வங்கிக் கணக்கை பார்க்க மாட்டேன். என் பணப்பை எப்போதும் நிறைந்திருக்கும். என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். இன்னும் மீதமிருக்கும். இது வெறும் ஜெபம் அல்ல, இது ஒரு பிரகடனம். இது என் புதிய நிதி யதார்த்தம். நான் வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். நான் செழிப்பின் சுதந்திரத்தில் நடக்கிறேன். இந்த மனமாற்றத்திற்காக நன்றி, பரிசுத்த ஆவியானவரே. இந்த உடைப்புக்காக நன்றி, மிக்கேல் தூதரே. நான் ஒரு பணக்காரன், ஏனென்றால் என் தேவன் பணக்காரர். ஆமேன்.
8ஆம் அலை. எதிர்பாராத வருமானத்திற்கான கட்டளை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதத்தை என் மீது ஊற்றுவேன் என்று வாக்குரைத்தவரே, அந்த வாக்கை நான் இப்போது உரிமை கோருகிறேன். நான் இப்போது பிரபஞ்சத்திற்கு ஒரு கட்டளையை அனுப்புகிறேன். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4 திசைகளிலிருந்தும் பணம் என்னை நோக்கி வரட்டும். எதிர்பாராத காசோலைகள், மறக்கப்பட்ட கடன்களின் திருப்பம், திடீர் பரிசுப் பணம், லாட்டரியில் வெற்றி, சொத்து விற்பனையில் லாபம், புதிய வருமான ஆதாரங்கள் என எல்லா வழிகளிலும் பணம் என்னை வந்தடையட்டும். பிரதான தூதர் கபிரியேலையே, உங்கள் தூதர்களை அனுப்பி எனக்குச் சேர வேண்டிய பணத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள். என் பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொரு காசோலையும் ஒவ்வொரு பண ஆணையும் தாமதமின்றி என் கைகளுக்கு வரட்டும். என்னிடம் கடன் வாங்கியவர்களின் இதயங்களைத் தொட்டு அவர்கள் தங்கள் கடனை திருப்பிச் செலுத்தச் செய்யுங்கள். எனக்கு அநீதி இழைத்தவர்கள், எனக்குச் சேர வேண்டியதைத் தராமல் ஏமாற்றியவர்கள் இப்பொழுது தாங்களாகவே முன்வந்து அதை திருப்பித் தரட்டும். 7 மடங்கு அதிகமாக திருப்பித் தரட்டும். எப்பாத்தா, பிரபஞ்சத்தின் நிதி வாயில்கள் எனக்காக திறக்கப்படட்டும். எப்பாத்தா, தாமதமான ஆசீர்வாதங்கள் இப்போது விடுவிக்கப்படட்டும். எப்பாத்தா, பணத்தின் ஓட்டம் என் வாழ்க்கையை நோக்கித் திருப்பப்படட்டும். நான் பணத்திற்காக ஓடமாட்டேன், பணம் எனக்காக ஓடிவரும். நான் மிகுதியின் அதிர்வெண்ணில் அதிர்வுறுகிறேன். நான் செழிப்பின் ஒரு மாயாக. வாய்ப்புகள் என்னை எல்லா பக்கங்களிலிருந்தும் தேடி வருகின்றன. நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன். என் திறமைகள் தேவைப்படுகின்றன. என் சேவைகள் மதிக்கப்படுகின்றன. நான் செய்யும் அனைத்தும் தங்கமாக மாறுகிறது. நான் தொடும் அனைத்தும் பெருகுகிறது. இது பேராசை அல்ல, இது தெய்வீக ஏற்பாடு. என் கோப்பை நிரம்பி வழிகிறது. அதனால் நான் மற்றவர்களின் கோப்பைகளை நிரப்ப முடியும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த உடனடி நிதி அற்புதத்திற்காக நான் நன்றியுடன் காத்திருக்கிறேன். என் தொலைபேசி ஒரு நல்ல செய்தியுடன் ஒலிக்கப் போகிறது. என் மின்னஞ்சல் ஒரு நிதி வாய்ப்புடன் வரப்போகிறது. என் வங்கிக் கணக்கு ஒரு பெரிய வைப்புத் தொகையுடன் புதுப்பிக்கப்படப் போகிறது. நான் நம்புகிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். இது ஏற்கனவே நடந்துவிட்டது. நன்றி ஆண்டவரே. ஆமென். 9ஆம் அலை. கடன்களிலிருந்து முழுமையான விடுதலை. கர்த்தராகிய இயேசுவே, நீங்கள் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் பாவத்தின் கடனிலிருந்து எங்களை விடுவித்தீர். அதே அதிகாரத்தால் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிதி கடனிலிருந்தும் எனக்கு முழுமையான விடுதலையை தருமாறு நான் கேட்கிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள் மற்றும் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு பைசாவிலிருந்தும் என்னை விடுவியுங்கள். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் பட்டயத்தால் கடன் என்னும் சங்கிலியை என் கழுத்திலிருந்து வெட்டி எறியுங்கள். வங்கியாளர்கள், கடன் வசூலிப்பவர்கள் மற்றும் கடன் கொடுத்தவர்களின் அழுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள். எனக்கு கடன் ரத்துக்கான அதிசய வழிகளைத் திறங்கள். என் கடன்களை முழுமையாக அடைக்கத் தேவையான மொத்த பணத்தை எனக்கு ஒரே நேரத்தில் வழங்குங்கள். அல்லது கடன் கொடுத்தவர்களின் இதயத்தில் இறங்கி அவர்கள் என் கடனை தள்ளுபடி செய்யவோ அல்லது குறைக்கவோ செய்யுங்கள். எப்பாத்தா, கடன் என்னும் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படட்டும். நான் சுதந்திரமாக வெளியே வரட்டும். எப்பாத்தா, என் பெயருக்கு எதிரான ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையும் ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கும் திறக்கப்பட்டு எனக்கு சாதகமாக தீர்க்கப்படட்டும். எப்பாத்தா, வட்டியின் சுமை திறக்கப்பட்டு என் கடன் சுமை இலகுவாக்கப்படட்டும். நான் இனி கடனின் அடிமையாக இருக்க மாட்டேன். நான் நிதி சுதந்திரத்தின் மகளாக வாழப்போகிறேன். நான் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் வரை நான் நிம்மதியாக உறங்க மாட்டேன். எனக்கு நேர்மையான வழிகளில் பணம் வரட்டும். நான் என் கடமைகளை நிறைவேற்றுவேன். ஆனால் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தைச் செய்யுங்கள். என் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த கடன் சுமையை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது போல என் கடன் மலையை பிளந்து நான் கடந்து செல்ல ஒரு வழியை உருவாக்குங்கள். நீங்கள் எலியாவை காகங்கள் மூலம் போஷித்தது போல என் கடன்களை அடைக்க ஒரு எதிர்பாராத வழியைக் காட்டுங்கள். நான் இன்று என் கடன் முக்தி தினத்தை பிரகடனம் செய்கிறேன். இந்த ஜெபம் முடியும் தருணத்திலிருந்து என் கடன் குறையத் தொடங்குகிறது. என் வருமானம் அதிகரிக்கத் தொடங்குகிறது. அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது.
நான் கடன் இல்லாத வாழ்க்கையை விசுவாசத்தால் பார்க்கிறேன். நான் அமைதியை உணர்கிறேன். நான் விடுதலையை உணர்கிறேன். இந்த மாபெரும் அற்புதத்திற்காக என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. அமென். 10ஆம் அலை, வணிகம் மற்றும் வேலையில் வெற்றி. தொழில் மற்றும் வேலையின் அதிபதியான ஆண்டவரே, என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள். நான் செய்யும் தொழிலில், நான் பார்க்கும் வேலையில் எனக்கு அசாதாரண வெற்றியை தாருங்கள். என் போட்டியாளர்களை விட எனக்கு ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் புதுமையான யோசனைகளையும் கொடுங்கள். பிரதான தூதர் கபிரியேலையே, என் வணிகத்திற்கு அல்லது என் வேலைக்கு சரியான வாடிக்கையாளர்களை, சரியான கூட்டாளர்களை, சரியான வாய்ப்புகளை கொண்டு வாருங்கள். என் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் சந்தையில் விரும்பப்படட்டும். என் நற்பெயர் பரவட்டும். என் வருமானம் பல மடங்காகப் பெருகட்டும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு நிரந்தர வேலையை உடனடியாக கொடுங்கள். நேர்காணல்களில் அவர்களுக்கு பக்ஷபாட்டை காட்டுங்கள். அவர்களின் விண்ணப்பங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட பிரகாசிக்கட்டும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நீக்கி அவர்கள் விரும்பிய பதவியை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படட்டும். எப்பாத்தா, என் வணிகத்தின் அல்லது வேலையின் கதவுகள் திறக்கப்பட்டு செழிப்பின் வெள்ளம் உள்ளே வரட்டும். எப்பாத்தா, பதவி உயர்வின் கண்ணாடி கூரைகள் திறக்கப்பட்டு உடைக்கப்படட்டும். எப்பாத்தா, வேலையின்மை என்னும் கதவு திறக்கப்பட்டு நிரந்தரமாக மூடப்படட்டும். நான் என் வேலையில் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் நேர்மையுடனும் உண்மையுடனும் கடின உழைப்புடனும் செயல்படுவேன். என் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். என் சக ஊழியர்களுடன் எனக்கு நல்ல உறவு இருக்கட்டும். என் முதலாளிகளின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். என் கீழ் வேலை செய்பவர்களுக்கு நான் ஒரு நல்ல தலைவனாக இருப்பேன். நான் தோல்வியை நிராகரிக்கிறேன். நான் தேக்க நிலையை நிராகரிக்கிறேன். நான் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றியையும் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். என் தொழில் சாம்ராஜ்யம் விரிவடையட்டும். என் செல்வாக்கு அதிகரிக்கட்டும். நான் என் துறையில் ஒரு தலைவராக உயரட்டும். இந்த தொழில்முறை வெற்றிக்காக நான் இப்போதே நன்றி கூறுகிறேன். இது என் உழைப்பால் மட்டுமல்ல, உம்முடைய கிருபையால் நடக்கிறது. ஆமென். 11ஆம் அலை, திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை மீட்டெடுத்தல். நீதியின் தேவனே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே, அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று எழுதியிருக்கிறதே. சாத்தானால், தீய மனிதர்களால் அல்லது என் சொந்த தவறுகளால் என்னிடமிருந்து திருடப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், ஒவ்வொரு வாய்ப்பையும், ஒவ்வொரு ரூபாயையும், ஒவ்வொரு ஆரோக்கியத்தையும், ஒவ்வொரு சமாதானத்தையும் நான் இப்போது இயேசுவின் நாமத்தில் திரும்பக் கோருகிறேன். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை சொல்கிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும். நான் இப்போது எனக்கு எதிராக வந்த திருடனை அம்பலப்படுத்துகிறேன். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் படைகளை அனுப்பி சாத்தானின் கிடங்குகளுக்குச் சென்று எனக்குச் சொந்தமான அனைத்தையும் மீட்டுக் கொண்டு வாருங்கள். என் நிதி, என் ஆரோக்கியம், என் மகிழ்ச்சி, என் உறவுகள், என் கனவுகள், திருடப்பட்ட அனைத்தும் இப்போது 7 மடங்காக எனக்கு திருப்பித் தரப்பட வேண்டும். எப்பாத்தா, சாத்தானின் கிடங்குகளின் கதவுகள் திறக்கப்பட்டு எனக்குச் சொந்தமானவை விடுவிக்கப்படட்டும். எப்பாத்தா, காலத்தின் திருடன் திருடிய ஆண்டுகளை திருப்பித் தரட்டும். எனக்கு இழந்த இளமையையும் ஆற்றலையும் வாய்ப்புகளையும் மீட்டுக் கொடுக்கட்டும். எப்பாத்தா, அநீதியான அமைப்புகளால் திருடப்பட்ட என் பணம் மற்றும் சொத்துக்கள் இப்போது எனக்கு திரும்ப வரட்டும். நான் மன்னிப்பை தேர்வு செய்கிறேன், ஆனால் நான் மீட்டெடுப்பை கோருகிறேன். என்னிடமிருந்து திருடியவர்களை நான் மன்னிக்கிறேன், ஆனால் அவர்கள் திருடியதை அவர்கள் திருப்பித் தர வேண்டும். நான் என் கடந்த கால இழப்புகளின் மீது இனி வருந்த மாட்டேன், ஏனென்றால் என் தேவன் அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். யோசேப்பிடமிருந்து அவனது சகோதரர்கள் அவனது அங்கியை திருடினார்கள், ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு முழு தேசத்தையும் கொடுத்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் தேவன் அவனுக்கு 2 மடங்காக திருப்பிக் கொடுத்தார். அதுபோல நான் இழந்ததை விட பன்மடங்கு அதிகமாக பெறப்போகிறேன். இது மீட்டெடுப்பின் காலம். இது திரும்பப் பெறுதலின் நேரம். நான் என் முழுமையான வார்ஸ்ட்வத்தை உரிமை கோருகிறேன். என் களஞ்சியங்கள் நிரம்பும். என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். என் வாழ்க்கை சாட்சியால் நிரம்பும். இந்த தெய்வீக மீட்டெடுப்புக்காக நன்றி, ஆண்டவரே. ஆமென்.
12ஆம் அலை. செழிப்பின் உடன்படிக்கையை முத்திரையிடுதல். உடன்படிக்கையின் தேவனே, ஆபிரகாமுடன் செழிப்பின் உடன்படிக்கையை ஏற்படுத்தினீர். கிறிஸ்து இயேசுவின் மூலம் அந்த உடன்படிக்கையின் வாரிசாக நானும் இருக்கிறேன். நான் இப்போது அந்த உடன்படிக்கையை எனக்காகச் செயல்படுத்துகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் சபிப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள். பிரதான தூதர்களே, மிக்கேல், கபிரியேல், ரபேல், நீங்கள் இந்த உடன்படிக்கையின் சாட்சிகளாக நில்லுங்கள். நான் வறுமையை நிராகரித்து செழிப்பைத் தேர்ந்தெடுக்கிறேன். நான் பற்றாக்குறையை நிராகரித்து மிகுதியைத் தேர்ந்தெடுக்கிறேன். நான் கடனை நிராகரித்து நிதி சுதந்திரத்தைத் தேர்ந்தெடுக்கிறேன். இது என் விருப்பம், இது என் பிரகடனம். இந்த உடன்படிக்கையை நான் இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். இது மீற முடியாதது, இது மாற்ற முடியாதது. பரலோகமும் பூமியும் மறைந்து போகும், ஆனால் இந்த வார்த்தை மறைந்து போகாது. எப்பாத்தா, என் வாழ்க்கையின் மீது செழிப்பின் உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்பட்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் மழையாகப் பொழியட்டும். எப்பாத்தா, என் மனதின் கதவுகள் திறக்கப்பட்டு ஒரு கோடீஸ்வரனின் மனப்பான்மை என்னுள் உருவாகட்டும். எப்பாத்தா, என் கைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் அவை எப்போதும் திறந்திருக்கட்டும். நான் இனி ஒருபோதும் பணத்திற்காக கவலைப்பட மாட்டேன். என் தேவன் என் தேவைகள் அனைத்தையும் தம்முடைய ஐசுவரியத்தின்படி மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவார். நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறேன். இவைகளெல்லாம் எனக்கு கூடக் கொடுக்கப்படும். நான் விதைக்கிறேன், அறுவடை செய்கிறேன். நான் கொடுக்கிறேன், எனக்கு கொடுக்கப்படுகிறது. நன்றியுணர்வு என் நாணயம். விசுவாசம் என் மூலதனம். என் எதிர்காலம் பாதுகாப்பானது. என் நிதி நிலைமை உறுதியானது. நான் ஒரு ராஜாவின் மகன் மகள். நான் ஒரு ராஜாவைப் போல வாழ்கிறேன். இந்த உடன்படிக்கை இப்பொழுது என் ஆத்துமாவில், என் ஆவியில், என் சரீரத்தில், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எழுதப்பட்டுள்ளது. இது நிறைவேறியது. இது முத்திரையிடப்பட்டது. ஆமேன், ஆமேன், ஆமேன். 13ஆம் அலை. ரபேல் தூதர் மற்றும் தெய்வீக குணமளித்தல். ஏகோவா ரஃபா, என்னை குணமாக்கும் கர்த்தரே, உம்முடைய குணமளிக்கும் கரத்தை இப்போது என் மீது வைக்குமாறு வேண்டுகிறேன். குணமளிக்கும் பிரதான தூதரான ரபேலையே, உங்கள் மரகதப் பச்சை நிற ஒளியுடன் இங்கே பிரசன்னமாகுங்கள். உங்கள் குணமளிக்கும் தைலத்தை என் தலை முதல் கால் வரை ஊற்றுங்கள். என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு திசுவிலும், ஒவ்வொரு உறுப்பிலும் உங்கள் தெய்வீக ஒளி பாய்ந்து எல்லா நோய்களையும் வலிகளையும் பில்ஹீன்களையும் அகற்றட்டும். என் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பும், என் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு தமனியும், என் நுரையீரலில் உள்ள ஒவ்வொரு காற்றுப்பையும், என் இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இப்போது பூரண ஆரோக்கியத்திற்கு திரும்பட்டும். மருத்துவர்கள் கைவிட்ட நோய்கள், மருந்துகளுக்கு கட்டுப்படாத வலிகள், பல ஆண்டுகளாக என்னை துன்புறுத்தும் நாள்பட்ட வியாதிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் இப்போது என் உடலை விட்டு வெளியேறட்டும். எப்பாத்தா, என் உடலின் குணமளிக்கும் ஆற்றல் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, நோயின் கதவுகள் திறக்கப்பட்டு நிரந்தரமாக மூடப்படட்டும். எப்பாத்தா, மருத்துவமனைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு நான் வெளியேறி ஒருபோதும் திரும்பி வராமல் இருக்கட்டும். புற்றுநோய் கட்டிகள் கரையட்டும். சர்க்கரை நோய் சமநிலைப்படட்டும். இரத்த அழுத்தம் சீராகட்டும். மூட்டு வலிகள் மறையட்டும். ஒவ்வாமைகள் நீங்கட்டும். தோல் நோய்கள் குணமாகட்டும். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். இது ஒரு வாக்குறுதி. நான் அதை இப்போது எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். ரபேல் தூதரே, என் மீது ஒரு தெய்வீக அறுவை சிகிச்சையை செய்யுங்கள். பழுதடைந்த உறுப்புகளை புதுப்பித்து பிளஸ்ஸாய் ஈனமான பகுதிகளை பலப்படுத்துங்கள். என் உடலமைப்பை அதன் அசல் தெய்வீக வரைபடத்திற்கு மீட்டெடுங்கள். இந்த குணமளிக்கும் அலை என் முழு எஸ்டிடியையும் மூழ்கடிக்கிறது. நான் முழுமையாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் நிஷ்கட்டியுடன் இருக்கிறேன். இந்த உடனடி அற்புதத்திற்காக நன்றி. ஆமென். 14ஆம் அலை. ஆன்மா மற்றும் உணர்ச்சிகளின் குணப்படுத்துதல். மன உருக்கமுள்ள பிதாவே, என் சரீரத்தை மட்டுமல்ல, என் ஆத்துமாவையும் குணமாக்கும். என் இதயத்தில் உள்ள உடைந்த துண்டுகளை ஒன்று சேருங்கள். என் கடந்த காலத்தின் காயங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் இழப்புகளால் ஏற்பட்ட வலியை நீக்குங்கள். பிரதான தூதர் ரபேலையே, உங்கள் குணமளிக்கும் ஒளியை என் உணர்ச்சி உடலில் செலுத்துங்கள்.
கவலை, மன அழுத்தம், மனச்சோர்வு, பயம், கோபம் மற்றும் கசப்பு போன்ற ஒவ்வொரு எதிர்மறை உணர்ச்சியையும் கரைத்து விடுங்கள். மன்னிக்க முடியாத நிலையில் நான் வைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க எனக்கு உதவுங்கள். என்னை நானே மன்னிக்க எனக்கு உதவுங்கள். உங்கள் தெய்வீக சமாதானம் ஒரு நதியைப் போல என் மனதில் பாயட்டும். அது எல்லா குழப்பங்களையும், எல்லா கவலைகளையும், எல்லா எதிர்மறை சிந்தனைகளையும் துடைத்துச் செல்லட்டும். நான் நிம்மதியாக உறங்கட்டும். நான் காலையில் புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் எழட்டும். எப்பாத்தா, என் இதயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு தேவனுடைய அன்பு உள்ளே வரட்டும். எப்பாத்தா, மனசோர்வின் சிறைக் கதவுகள் திறக்கப்பட்டு என் ஆத்துமா சுதந்திரமாக பறக்கட்டும். எப்பாத்தா, பயத்தின் பிடிகள் திறக்கப்பட்டு விசுவாசத்தின் தைரியம் என்னை நிரப்பட்டும். நான் இனி என் கடந்த காலத்தின் கைதியாக இருக்க மாட்டேன். நான் என் காயங்களால் வரையறுக்கப்பட மாட்டேன். நான் குணமடைந்தவன், நான் முழுமையானவன், நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் மகிழ்ச்சியைத் தேர்ந்தெடுக்கிறேன். நான் சமாதானத்தைத் தேர்ந்தெடுக்கிறேன். நான் அன்பை தேர்ந்தெடுக்கிறேன். என் இதயம் இலகுவாக இருக்கிறது. என் ஆவி சுதந்திரமாக இருக்கிறது. என் முகம் பிரகாசிக்கிறது. இந்த உள் குணப்படுத்துதலுக்காக நான் நன்றி கூறுகிறேன். இதுவே உண்மையான செல்வம். இதுவே உண்மையான ஆரோக்கியம். இந்த சமாதானத்திற்காக நன்றி ரபேல் தூதரே. ஆமென். 15ஆம் அலை, நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் ஆரோக்கியம். சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகரே, என் உடலின் மிக சிக்கலான அமைப்பான என் நரம்பு மண்டலத்தையும் என் மூளையையும் இப்போது உங்கள் குணமளிக்கும் கரத்தால் தொடவும். பிரதான தூதர் ரபேலையே, உங்கள் மரகதப் பச்சை ஒளியை என் மண்டை ஓட்டிற்குள் செலுத்தி என் மூளையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒளிரச் செய்யுங்கள். நினைவாற்றல், இழப்பு, குழப்பம், மூளை துமான் மற்றும் நரம்பியல் கோளாறுகளின் ஒவ்வொரு அறிகுறியையும் குணமாக்குங்கள். என் நரம்புகள் அமைதி அடையட்டும். நடுக்கம், வலி மற்றும் உணர்வின்மை நீங்கட்டும். என் மூளையில் உள்ள நரம்பியக் கடத்திகள் சரியான சமநிலையில் செயல்படட்டும். செரோடோனின், டோபமைன் மற்றும் எண்டோர்பின்கள் சரியான அளவில் சுரந்து எனக்கு மகிழ்ச்சியையும் பிரேரணையையும் நல்வாழ்வையும் தரட்டும். தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு ஆழ்ந்த ஏர்ஹோல்சாம் தூக்கத்தை இன்றிரவு கொடுங்கள். அவர்களின் மனம் அமைதியடையட்டும். அவர்களின் உடல் ஓய்வெடுக்கட்டும். எப்பாத்தா, என் நரம்பு மண்டலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு தெய்வீக அமைதி பாயட்டும். எப்பாத்தா, மறதியின் கதவுகள் திறக்கப்பட்டு கூர்மையான நினைவாற்றல் மீட்டெடுக்கப்படட்டும். எப்பாத்தா, தூக்கமின்மையின் கதவுகள் திறக்கப்பட்டு ஆழ்ந்த ஓய்வு வரட்டும். என் மனம் தெளிவாக இருக்கிறது. என் கவனம் கூர்மையாக இருக்கிறது. என் நினைவாற்றல் வலுவாக இருக்கிறது. நான் மன அழுத்தத்தை திறமையாக கையாளுகிறேன். நான் பதட்டத்தை வெல்கிறேன். என் மனம் எனக்கு ஒரு நண்பன், எதிரி அல்ல. அது தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய வாக்குறுதிகளிலும் கவனம் செலுத்துகிறது. நான் கிறிஸ்து சிந்தையை உடையவன். நான் ஞானத்துடனும் ரோஸ்லிசோவானியாடனும் சிந்திக்கிறேன். இந்த மனத் தெளிவுக்காகவும் நரம்பியல் ஆரோக்கியத்திற்காகவும் நன்றி ஆண்டவரே. என் மனம் ஒரு அமைதியான தோட்டம். அங்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் பூக்கின்றன. ஆமென். 16ஆம் அலை, இரத்தம் மற்றும் உறுப்புகளின் சுத்திகரிப்பு. ஜீவனுள்ள தேவனே, இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று உங்கள் வார்த்தை சொல்கிறது. நான் இப்போது இயேசுவின் நாமத்தில் என் இரத்த ஓட்ட அமைப்பின் முழுமையான குணப்படுத்துதலுக்காக ஜெபிக்கிறேன். பிரதான தூதர் ரபேலையே, என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் உங்கள் ஒளியால் சுத்திகரியுங்கள். அனைத்து நச்சுகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் அசுத்தங்களை நீக்குங்கள். என் இரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை திறமையாக எடுத்துச் செல்லட்டும். என் வெள்ளை அணுக்கள் என் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்க வலுவாக இருக்கட்டும். என் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு வரட்டும். என் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவுகள் சரியான சமநிலையில் இருக்கட்டும். என் இதயம் வலுவாக துடிக்கட்டும். என் சிறுநீரகங்கள் என் இரத்தத்தை திறமையாக வடிகட்டட்டும். என் கல்லீரல் நச்சுக்களை அகற்றி என் உடலை சுத்தமாக வைத்திருக்கட்டும். என் மண்ணீரல், கணையம், நுரையீரல் மற்றும் பிற அனைத்து உறுப்புகளும் சரியான சாமர்சயத்துடன் செயல்படட்டும். எப்பாத்தா, என் இரத்த நாளங்களின் கதவுகள் திறக்கப்பட்டு அடைப்புகள் நீக்கப்படட்டும். எப்பாத்தா, என் உறுப்புகளின் கதவுகள் திறக்கப்பட்டு தெய்வீக ஆற்றல் பாயட்டும். எப்பாத்தா, நச்சுக்களின் கதவுகள் திறக்கப்பட்டு
என் உடலிலிருந்து வெளியேறட்டும். என் உடல் தேவனுடைய ஆலயம். அது பரிசுத்தமானது, சுத்தமானது. நான் ஆரோக்கியமான உணவை உண்கிறேன். நான் போதுமான தண்ணீர் குடிக்கிறேன். நான் என் உடலை நன்கு கவனித்துக் கொள்கிறேன். என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் அற்புதமான திறனைக் கொண்டுள்ளது. நான் ஒவ்வொரு நாளும் இளமையாகவும் சக்தியுடனும் உயிர்ச்சத்துடனும் உணர்கிறேன். என் வயது வெறும் ஒரு எண். என் ஆவி என்றும் இளமையானது. என் உடல் என் ஆவியின் சக்தியை பிரதிபலிக்கிறது. இந்த முழுமையான உள் சுத்திகரிப்பு மற்றும் குணப்படுத்துதலுக்காக நன்றி. ஏகோவா ரஃபா, நான் ஆரோக்கியத்தின் உருவமாக இருக்கிறேன். ஆமென். 17ஆம் அலை, எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகளின் மறுசீரமைப்பு. சர்வ வல்லமையுள்ள சிற்பியே, என் உடலின் கட்டமைப்பான என் எலும்புக்கூடு மற்றும் தசை மண்டலத்தை இப்போது குணமாக்குங்கள். பிரதான தூதர் ரபேலையே, என் எலும்புகளுக்குள் உங்கள் குணமளிக்கும் சக்தியை ஊடுருவச் செய்யுங்கள். ஆஸ்டியோபோரோசிஸ், கீல்வாதம் மற்றும் எலும்பு தொடர்பான அனைத்து நோய்களையும் குணமாக்குங்கள். என் எலும்புகள் வலுவாகவும் அடர்த்தியாகவும் மாறட்டும். என் முதுகெலும்பு நேராகவும் சீராகவும் இருக்கட்டும். முதுகுவலி, கழுத்து வலி மற்றும் மூட்டு வலிகள் அனைத்தும் இப்போது நீங்கட்டும். என் மூட்டுகளில் உள்ள வீக்கம், விரைப்பு மற்றும் வலி மறையட்டும். குருத்தெலும்புகள் புன்ரூத்து பீத்தி தீட்டி அடையட்டும். மூட்டு திரவம் சரியான அளவில் சுரக்கட்டும். நான் வலியின்றி சுலபமாக நகரட்டும். என் தசைகள் வலுவடையட்டும். தசைப்பிடிப்பு, பிளிஹீன்டே மற்றும் சோர்வு நீங்கட்டும். நான் மீண்டும் டாவடவும் நடக்கவும் குதிக்கவும் என் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கவும் முடியும். எப்பாத்தா, வலியின் கதவுகள் திறக்கப்பட்டு ஆறுதல் உள்ளே வரட்டும். எப்பாத்தா, பிளிஹீன்டே கதவுகள் திறக்கப்பட்டு தெய்வீக பலம் பாயட்டும். எப்பாத்தா, இயக்கமின்மையின் கதவுகள் திறக்கப்பட்டு சுதந்திரமான இயக்கம் மீட்டெடுக்கப்படட்டும். என் உடல் வலிமையின், நெகிழ்வுத்தன்மையின் மற்றும் நீத்தின் ஒரு கருவி. நான் நிமிர்ந்து நிற்கிறேன். நான் நம்பிக்கையுடன் நடக்கிறேன். நான் என் உடலின் ஒவ்வொரு அசைவிற்கும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் வயதாகும்போது பீலட்சீனமாக மாட்டேன். மாறாக ஞானத்திலும் பலத்திலும் வளருவேன். என் கண்கள் மங்காது, என் இயற்கை சக்தி குறையாது. இந்த முழுமையான உடல் மறுசீரமைப்புக்காக நன்றி ஆண்டவரே. நான் குணமடைந்துள்ளேன். நான் பலமாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமென். 18ஆம் அலை, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. விடுதலையின் தேவனே, யாரை குமாரன் விடுதலையாக்குகிறானோ அவன் மெய்யாகவே விடுதலையாவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் ஒவ்வொரு கெட்ட பழக்கத்திலிருந்தும் முழுமையான விடுதலையை கோருகிறேன். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப்பொருள் பழக்கம், பிரணோகிராபி, சூதாட்டம், அதிகப்படியான உணவு உண்ணுதல் மற்றும் நான் சிக்கியுள்ள வேறு எந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகளையும் உடைத்தெறியுங்கள். பிரதான தூதர் மிக்கேலையே, உங்கள் பட்டயத்தால் இந்த அடிமைத்தனத்தின் பிடிகளை வெட்டி எறியுங்கள். இந்த பழக்கங்களுக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புங்கள். எனக்கு சுயக்கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் தாருங்கள். தீய ஆசைகளை எதிர்த்து நிற்க எனக்கு பலம் கொடுங்கள். நான் சோர்வடையும் போது உம்முடைய பலம் என்னில் பூரணமாக விளங்கட்டும். எப்பாத்தா, அடிமைத்தனத்தின் சிறைக்கதவுகள் திறக்கப்படட்டும். நான் ஒருபோதும் திரும்பிப் பார்க்காமல் வெளியேறுவேன். எப்பாத்தா, தீய ஆசைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு நிரந்தரமாக மூடப்படட்டும். எப்பாத்தா, என் மனதின் கதவுகள் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையால் என் எண்ணங்கள் புதுப்பிக்கப்படட்டும். நான் இனி என் ஆசைகளின் அடிமை அல்ல. நான் நீதியின் ஊழியன். என் உடல் தேவனுடைய ஆலயம். நான் அதை அசுத்தப்படுத்த மாட்டேன். நான் என் உடலை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் பரிசுத்தமான, சுத்தமான, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழத் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த விடுதலைக்காக நான் போராட மாட்டேன். நான் அதில் ஓய்ந்திருப்பேன். ஏனெனில் போர் என்னுடையதல்ல, தேவனுடையது. வெற்றி ஏற்கனவே என்னுடையது. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் சுத்தமாக இருக்கிறேன். நான் புதியவனாக இருக்கிறேன். இந்த அற்புதமான விடுதலைக்காக நன்றி இயேசுவே. ஆமென். 19ஆம் அலை, வெற்றியை பிரகடனம் செய்தல் மற்றும் முத்திரையிடுதல். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் இப்போது என் முழுமையான வெற்றியை பிரகடனம் செய்கிறேன். இந்த ஜெபத்தில் கேட்கப்பட்ட அனைத்தும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், வெளியிடப்பட்ட ஒவ்வொரு பிரகடனமும் இப்போது பரலோகத்தில் கேட்கப்பட்டு
பூமியில் நிறைவேற்றப்படுகிறது. பிரதான தூதர்களே, மிக்கேல், கபிரியேல், ரபேல், நீங்கள் இந்த அற்புதத்தை நிறைவேற்றும் பணியில் இருக்கிறீர்கள். நான் விசுவாசத்துடன் நிற்கிறேன். என் கண்களால் காணாவிட்டாலும் என் ஆவியில் அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்பதை நான் அறிவேன். தடைகள் அகற்றப்பட்டுவிட்டன, கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன, சங்கிலிகள் உடைக்கப்பட்டுவிட்டன, ரூகங்கள் குணமாகிவிட்டன, கடன்கள் ரத்து செய்யப்பட்டுவிட்டன, ஆசீர்வாதங்கள் வெளியிடப்பட்டுவிட்டன. இது நிறைவேறியது. இது முடிந்தது. நான் இப்போது என் சாட்சியை பேசத் தொடங்குகிறேன். தேவன் எனக்காக செய்த பெரிய காரியங்களைப் பற்றி நான் தைரியமாக அறிவிப்பேன். என் வாழ்க்கை அவருடைய கிருபைக்கும் வல்லமைக்கும் அன்புக்கும் ஒரு ஜீவன்டி சாட்சியாக இருக்கும். எப்பாத்தா, எஸ்ஸென்ஷித்தின் கடைசி எச்சங்கள் திறக்கப்பட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை என் இதயத்தை நிரப்பட்டும். எப்பாத்தா, காத்திருப்பின் காலம் திறக்கப்பட்டு வெளிப்பாட்டின் நேரம் இப்போது தொடங்கட்டும். எப்பாத்தா, என் வாயின் கதவுகள் திறக்கப்பட்டு துதியும் நன்றியும் சாட்சியும் எப்போதும் அதிலிருந்து புறப்படட்டும். நான் தோல்வியை ஏற்க மறுக்கிறேன். நான் தாமதத்தை ஏற்க மறுக்கிறேன். நான் எந்த எதிர்மறை அறிக்கையையும் ஏற்க மறுக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது நிற்கிறேன். அது ஒருபோதும் தோல்வியடையாது. என் அற்புதம் வந்துவிட்டது. என் விடுதலை நிரந்தரமானது. என் செழிப்பு URRPP ஆனது. என் ஆரோக்கியம் முழுமையானது. நான் என் தலையை உயர்த்தி நடக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு ராஜாவின் மகன்/மகள். நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். இந்த முழுமையான வெற்றியை நான் இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். சாத்தானுக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை. பயத்திற்கு என் மனதில் இடமில்லை. நோய்க்கு என் உடலில் இடமில்லை. வறுமைக்கு என் வீட்டில் இடமில்லை. இது என் புதிய யதார்த்தம். ஆமென். 20ஆம் அலை. நன்றி செலுத்துதல் மற்றும் தெய்வீக முத்திரை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் ஜெபத்தைக் கேட்டதற்காகவும் என் அற்புதத்தை நிகழ்த்தியதற்காகவும் என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதான தூதர்களான மிக்கேல், கபிரியேல் மற்றும் ரபேல் ஆகியோரே, உங்கள் உடனடி உதவிக்காகவும் சக்தி வாய்ந்த மத்தியஸ்திக்காகவும் உங்களுக்கு நன்றி. என் இதயம் நன்றியுணர்வால் நிரம்பி வழிகிறது. நான் தகுதியற்றவன், ஆனால் உங்கள் கிருபையால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இனி ஒருபோதும் பழைய மனிதனாக இருக்க மாட்டேன். இந்த சந்திப்பு என்னை என்றென்றும் மாற்றிவிட்டது. நான் பெற்ற இந்த ஆசீர்வாதங்களை நான் ஒருபோதும் நிஸ்சாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருப்பேன். நான் பெற்ற செழிப்பை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்துவேன். நான் பெற்ற ஆரோக்கியத்தை உங்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துவேன். நான் பெற்ற விடுதலையை மற்றவர்களுக்கும் விடுதலை கிடைக்க வழிகாட்ட பயன்படுத்துவேன். இந்த ஜெபத்தின் மூலம் பெறப்பட்ட ஒவ்வொரு அற்புதத்தையும், ஒவ்வொரு குணப்படுத்துதலையும், ஒவ்வொரு நிதி ஆசீர்வாதத்தையும் நான் இப்போது பிதாவின் அக்கினியால், குமாரனின் இரத்தத்தால், பரிசுத்த ஆவியின் சக்தியால் முத்திரையிடுகிறேன். எந்த சக்தியாலும் இதைத் திருட முடியாது. எந்த சூழ்நிலையாலும் இதை மாற்ற முடியாது. இது நிரந்தரமானது. இது உறுதியானது. எப்பாத்தா, பரலோகத்தின் கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டன. அவை இனி மூடப்படாது. எப்பாத்தா, ஆசீர்வாதங்களின் நதி என் வாழ்க்கையில் பாயத் தொடங்கியது. அது ஒருபோதும் வற்றாது. எப்பாத்தா, என் வாழ்க்கை இப்போது ஒரு தொடர்ச்சியான அற்புதங்களின், அதிசயங்களின் மற்றும் சாட்சியங்களின் கதையாக இருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் மிகவும் விரும்பப்பட்டவன். நான் தெய்வீகமாக பாதுகாக்கப்பட்டவன். நான் மிகுதியாக வழங்கப்பட்டவன். இதுவே என் அடையாளம். இதுவே என் விதி. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும் என்றென்றும் உமக்கே உரியது, என் தேவனே. ஆமேன், ஆமேன், மும்முறை ஆமேன். ஆமேன், ஆமேன் மற்றும் 3ஆம் முறையாக ஆமேன். உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. உங்கள் விடுதலை உண்மையானது. உங்கள் செழிப்பு ஆணையிடப்பட்டுள்ளது. வானம் அசைந்துவிட்டது. உங்கள் தொலைபேசி ஒரு நல்ல செய்தியுடன் ஒலிக்கப் போகிறது. ஒரு எதிர்பாராத பணப்பரிமாற்றம் பற்றிய செய்தி வரும். உங்கள் மருத்துவ அறிக்கைகள் அதிசயமாக மாறும். அதை விசுவாசத்துடன் எதிர்பாருங்கள். இந்த ஜெபத் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீக சக்தியின் ஓட்டத்தை தடுக்காதீர்கள். இந்த வீடியோவை உங்களுக்குத் தெரிந்த 3 பேருக்காவது அனுப்புங்கள். அவர்களும் ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்கள். உங்கள் கருணைச் செயல் உங்கள் அற்புதத்தை விரைவுபடுத்தும். கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில் உங்கள் வெற்றியை முத்திரையிட, எப்பாத்தா,
நான் என் அற்புதத்தைப் பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி உங்கள் சாட்சியை உலகுக்கு அறிவியுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. தேவனும் அவருடைய தூதர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள். இப்போது சமாதானத்துடன் செல்லுங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள்.